ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டோப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் இது வரைக்குமே கேள்விப்படாத ஒரு 5 டிப்ஸ், இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட சிங்கில் இப்போ புது சிங்காக இருக்குது, அதை நமக்கு நல்லா என்ன சொல்கிறது, சொர சொரன்னு ஆகிடக்கூடாது, ஒரு மாதிரி அதில் கோடெல்லாம் விலகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், சிங்கில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிருப்போம். நம்ம முட்டை இருக்குல்லையே, ஆம்லெட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை கழுவின பாத்திரமோ இல்லை நான் வெஜிடேரியன் கழுவிட்டு, இப்போ சிக்கன்லாம் சில பேருக்கு வெளியில் வாசல் வசதி இல்லைன்னா சிக்கன் அதெல்லாம் நம்ம சிங்கில் வச்சு கழுவுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சிங்க் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, கவுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நான்வெஜ் அதோட ஸ்மெல் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோதுமை மாவை எடுத்துக்கலாம். கோதுமை மாவை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்டையர் சிங்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சிங்க்கு சில்வர் சிங்க் இப்போ வச்சிட்டிங்கன்னா, புதுசுலேருந்தே இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக ஸ்க்ராட்ச் ஆகாது. சிங்க் புதுசு மாதிரியே இருக்கும். இது நான் ஒரு ரீசெண்டாக ட்ரை பண்ணி பார்த்த ஒரு டிப்ஸ் தான். நல்லா ஷைனிங்காக இருக்குது. வேறு எந்த ஒரு சோப்பு தூளோ எதை போடுறதோடையும் அதெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடுது. இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வெள்ளையெல்லாம் ஆகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வண்டு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நிறையா கோதுமை மாவில் ஓரளவுக்கு வண்டு போனாலுமே நமக்கு சில கோதுமை மாவெல்லாம் யூஸ் பண்ண ஒரு மாதிரி ரொம்ப போன தடவை ரேஷனில் கொடுத்த கோதுமை மாவை சரியாக யூஸ் பண்ணாமல் அந்த ஃபஸ்ட் டைம் பேக்கிங்கில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாவு அதில் வண்டு வந்துருச்சு. ஸோ இது என்னென்னத்துக்கெலாம் நான் எக்ஸ்டர்னலில் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதே மாதிரி கோதுமை மாவில் வண்டு வராமல் எப்படி இருக்கிறது, இந்த வண்டு வந்துருச்சு ரொம்ப எங்களுக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல, தூக்கி போடாமல் உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைமும் அதிக சேவிங் ஆகும். இதே மெத்தடில் நீங்கள் சிங்க் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு அந்த சிங்கில் நீங்கள் இப்படி ஒரு நான்வெஜ் கழுவுனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது. இப்போ பாருங்கள் நம்மளோட சிங்க் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அடுத்து கோதுமை மாவில் எவ்வளோ இருந்தாலும் சரி, சின்ன பேக்கிங்காக இருந்தாலும் சரி, அதில் வண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஈரமான கை, நம்ம கையில் லைட்டாக இப்போ கழுவிட்டு ஈரமான கை அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கோதுமை மாவுக்கு மேல்புறத்தில் உப்பு, இந்த மாதிரி காஞ்ச மிளகாய், இது இல்லைன்னா பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அது போடலாம். வேப்பங்குச்சி, இதில் எது வேணால் நீங்கள் போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு அதுவும் மேலாக ரொம்ப உள்ள வரைக்கும் கிளறி விடாமல் மேலாக இது ஒரு ஈரமே இல்லாத ஸ்பூன். அதே மாதிரி கோதுமை மாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு மெஷரிங் கப்போ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு டக்குன்னு அப்போ தான் நம்ம அதை வச்சே எடுத்துக்கலாம். அளவு கையை தொடச்சிட்டு தான் இதுக்குள்ளே கை விடணும். அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே ஒரு சின்ன துளி ஈரம் பட்டுச்சுன்னா கூட மாவு ஃபுல்லாக வீணாயிடும். தூக்கு வாளின்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லைன்னா திருகு மூடி போட்டது அந்த மாதிரி ஏதாவது நல்ல மூடி, நல்லா காற்று போகாத மூடியாக போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வண்டு வந்துருச்சு. இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, ஓரளவுக்கு வண்டு போயிருச்சு ஆனால் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த லெமனை எடுத்துக்கிறேன்னா, உங்களோட மூஞ்சியில் இருக்க கருப்பு, கழுத்தில் இருக்க கருப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா போக வைக்கணும்னா ஒரு வண்டர்ஃபுல் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் இல்லைனா தயிர், இதில் ஏதாவது 2ல் 1 போட்டுக்கலாம், இல்லை 2மே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இந்த அப்பர் லிப்பு, கழுத்தை சுற்றி, கண்ணுக்கு அடியில் கருவளையம், இது மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் போட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு போகும். ஆனால் 4 நாள் போட்டுவிட்டு 5ஆம் நாள் போடாமல் இருந்துட்டு எனக்கு கருவளையம் போகலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் போகாது. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்ச நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் அதோட ரிசல்ட்டு தெரியும். மெயினாக உங்களுக்கு அந்த கழுத்தில் இருக்க கருப்பெல்லாம் இந்த கோதுமை மாவு எடுக்குது. அதே மாதிரி எந்த விதமான தீக்காயம், உடனே ஏதாவது உங்களுக்கு கையில் சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சோண்டு கோதுமை மாவு எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு அந்த கோதுமை மாவை நல்லா கையில் அழுத்தி விட்டிங்கன்னா தீக்காயம் பெருசாகாமல் நல்லா ஒரு மாதிரி கொப்பளிச்செல்லாம் போகல, அது மாதிரி ஆகாது. நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கோதுமை மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீன் கழுவுறப்ப, கருவாடு கழுவுறப்ப லாஸ்ட்டாக கழுவி எடுத்துட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுக்குங்க. நல்லா தூவி விட்டு அதை ஒரு தடவை தண்ணி போட்டு நல்லா அலசுனீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் மீன், கருவாடு, சிக்கன் இது எது எடுத்தாலுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவை தூக்கி போடுறதுக்கு பதிலாக சில பேருக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. சில பேர் வண்டு இருந்தாலும் சலிச்சுட்டு அதை திரும்பவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அது மாதிரி யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ் நிறையா இருக்குது, அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 6-7 டிப்ஸ் கூட சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.